வணக்கம், நான் உங்கள் கோவைகிரி சக்திவேல் பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம வந்து வாழைக்காய் ஊறுறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி அதோட சயின்டிஃபிக் ரீசன்ஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதோட எண்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன், யூரியா கொடுத்தா பொட்டாஸ் இந்த தாரோட வெயிட் இம்ப்ரூவ் ஆகுமா, அம்மோனியம் சல்ஃபேட் கொடுத்தா வெயிட் இம்ப்ரூவ் ஆகுமா, ஏன்னா இந்த நேரத்தில் பொட்டாஸ் கூட சேர்த்து அதையும் கொடுக்குறாங்க. ஸோ அதோட சயின்டிஃபிக் ரீசன்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோட இணைஞ்சிருங்க. ஓகே, இப்போ யூரியா, அம்மோனியம் சல்ஃபேட் இந்த ரெண்டுலேயும் என்ன மேஜராக நியூட்ரியன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வெஜிடேட்டிவ் க்ரோத்துக்கு, அதாவது இலையோட வளர்ச்சிக்கு நம்ம கொடுப்போம். மெயினாக நைட்ரஜனோட ரோல் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இலை வந்து நல்லா பச்சையமாக வச்சுக்கும். இலையில வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட், அடுத்து ப்ரோட்டீன்ஸ், இந்த புரத சத்து வந்து இலையில வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து நைட்ரஜன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டோட வளர்ச்சியை வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஆப்டிமல் லெவலாக கொடுக்கும்போது ஓகே. அந்த நைட்ரஜன் லெவல் வந்து அந்த நம்ம பயிருக்கு அதிகமாக நம்ம அதோட தேவைக்கு அதிகமாக நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாறு உறிஞ்சுற பூச்சிகள் வந்து அதிகமாக வந்து அதில் சாறு உறிஞ்ச ஆரம்பிக்கும். ஏன்னா ஜூஸி ஆயிரும், இலைகளும் சரி காயும் சரி நல்லா ஜூஸி ஆகும்போது உங்களுக்கு வந்து சாறு உறிஞ்சுற பூச்சிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காயில் அங்கங்கே சொரியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற சாறு உறிஞ்சுறதுக்காக வந்து சுரண்டனது தான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை வந்து சைட் எஃபெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்ரும். அது இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஷ்யூஸ் எல்லாம் ஸ்பாஞ்சி ஆகும்போது காய் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். காய் வந்து வெடிப்பு காய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நைட்ரஜனோட அளவு கரெக்டான கொடுக்கணும், கரெக்டான வடிவத்தில் கொடுக்கும்போது பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த டைமில் காய் விடுற நேரத்தில் நம்ம அமோனியா கொடுக்கலாமா, யூரியா கொடுக்கலாமா, யூரியா நான் ஒரு மூட்டை வச்சிருக்கேன், யூரியா விட்டா எனக்கு காய் ஊறிடுங்க, அம்மோனியம் சல்ஃபேட் விட்டால் காய் ஊறிடுங்க, எல்லாம் எதுவும் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் சொல்கிறேன். பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற சத்துக்களை அது அதோட அயானிக் ஃபார்மில் எடுத்துக்கும். அயானிக் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு உரங்களோட சத்துக்களுக்கு இருக்குது. நம்ம எப்படி கரண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்கிற மாதிரி சத்துக்களுக்கும் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் கெமிக்கல், பாஸ்பரஸ்ங்கிறது அது இந்த டிஏபி சத்து, பாஸ்பரஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், பொட்டாஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், கால்சியம் பாசிட்டிவ் சார்ஜ், மெக்னீசியம் பாசிட்டிவ் சார்ஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா, பொட்டாசு, மெக்னீசியம், கால்சியம் நாலுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள நியூட்ரியன்ஸு. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாத்வேல தான் உள்ளே என்ட்ரு ஆகும். ஸோ ஒரே இடத்துல இந்த வேர் இருக்குது, எனக்கு இந்த 4 சத்து நான் ஒரே இடத்துல கொடுக்குறேன்னா இந்த 4ம் போய் ஒரே இடத்துல நிற்கும்போது இங்கே வந்து போட்டி ஆகும். இந்த 4ஓட சத்து உங்களோட போட்டிகள் வரும். இந்த வேர் யார் உறிஞ்சுக்கிறோங்கிற போட்டி வரும். அதுக்கு பேர் ஆன்டகோனிஸ்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சத்து இன்னொரு சத்து எடுத்துக்கிறதுக்கு இல்லாமல் தடுத்து வர்றது. ஸோ இந்த ரேஸில் யார் முந்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா தான் அதிகமாக உள்ளே உறிஞ்சப்படும். பொட்டாசு, மெக்னீசியம், கால்சியம் இந்த 3ஓட அப்டேக்கை தடுத்து விட்டுரும் அமோனியா. ஸோ இந்த நைட்ரஜன் கொடுக்கலாம், நைட்ரேட் ஃபார்மில் கொடுங்க. அதுக்கு நீங்கள் கால்சியம் நைட்ரேட் கொடுக்குறதுல நைட்ரேட் இருக்கும், பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கல நைட்ரேட் இருக்கும். அந்த ஃபார்மில் கொடுக்கும்போது நெகட்டிவ் சார்ஜ், நைட்ரேட்டுங்கிறது நெகட்டிவ் சார்ஜ், அமோனியாங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ். நைட்ரஜன்லேயே 2 அயனிக் ஃபார்ம் இருக்குது, நைட்ரேட் ஃபார்ம், அமோனிக்கல் ஃபார்ம். நைட்ரேட் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அமோனிக்கல் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற அமோனியாவையும் யூரியாவில் இருக்கிற அமைடு ஃபார்மையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த நைட்ரேட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் அதை விட்டு நான் யூரியா கொடுக்குறேன், அமோனிக்கல் சல்ஃபேட் கொடுக்குறேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட கால்சியமோட அப்டேக் குறைச்சிடும், பொட்டாஸோட அப்டேக்கை குறைச்சி விட்டுரும், மெக்னீசியமோட அப்டேக் குறைச்சிடும். கால்சியம் வந்து உங்களுக்கு மேலே போகலைன்னா உங்களுக்கு காயோட பெருக்கங்கிறது குறைஞ்சி போயிடும், செல்வால் திக்கனிங் குறைஞ்சி போயிடும், காய் வெடிக்க ஆரம்பிச்சிடும். மெக்னீசியம் குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு காய் வந்து பச்சைத்தன்மை குறைஞ்சி போயிடும். பொட்டாஸ் உங்களுக்கு கிடைக்கலனா இந்த முந்தின வீடியோவில் சொன்ன மாதிரி இலையில் உற்பத்தியான உணவு காய்க்கு போய் சேராமல் தடுத்து விட்டுரும். ஸோ தயவு செஞ்சு யூரியா, அமோனியா போடுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நைட்ரேட் ஃபார்மில் கால்சியம் நைட்ரேட் கொடுங்க, பொட்டாசியம் நைட்ரேட் கொடுங்க. அப்படி இல்லையா நைட்ரஜனே தேவையில்லை, நீங்கள் ஒரு பூ உடைக்கிற வரைக்கும் கொடுத்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பியூர் எஸ்ஓபி ஃபார்மில் பொட்டாஸ் மட்டும் போங்க. இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.